மக்கா, திருச்செந்தூர் பக்கம் அரசு விழாவை சிறப்பிக்க போன அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை மக்கள் சிறப்பாக கவனித்து அனுப்பியிருக்கிறாங்கப்பா. நாங்கள் ஓட்டு போடலனா உங்களுக்கு தானே நட்டம்னு முகத்துக்கு நேராக கேட்டிருக்காங்கப்பா. பாவம் அமைச்சர் பதில் சொல்ல முடியாமல் தெரிச்சு ஓடி இருக்கிறார். மக்கா, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கம் இருக்கிற அங்கமங்கலம் கிராமத்தில் ஒரு கூட்டுறவு வங்கி இருக்கு. இங்கு சுமாராக 2 கோடி மதிப்பிலான தங்க நகைகளையும் 50 கோடி ரூபாய் வைப்பு நிதியையும் வங்கி அதிகாரிகள் கையாளல் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததும் இந்த சம்பவம் நடந்துச்சு. இப்போ ஆட்சியே முடிய போகுதுங்க. இப்போ வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நகையோ பணமோ வந்து சேரலை பார்த்துக்குங்க. இந்த நேரம் பார்த்து அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த ஊருக்கு போயிருக்காப்புல. ஜனங்க அவரை பார்த்து நேரில் கண்ணீரோட கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. உடனே அமைச்சர் கூட இருந்த எடுபுடிகள் ஓவரா பேசிட்டாங்க போல தெரியுது. ஜனங்களும் கடுப்பாகி நல்ல டோஸ் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? எங்க பிள்ளை எல்லாம் தெருவுல நிக்கி நாங்க ஓட்டு போடலைன்னா யாருக்கு நட்டம்னு மக்கள் கேட்டதும் ஆடி போன அமைச்சர் வழக்கு விசாரணையில் இருக்குன்னு ஒப்புக்கு ஒரு பதிலை சொல்லிட்டு ஓடி இருக்கிறார். இதெல்லாம் தேவையா அமைச்சரே? ஜனங்க ஏற்கனவே டென்ஷனாக இருக்காங்க. அவங்க கிட்ட எதுக்கு இப்படி ஆணவத்தோட பேசுவானே, ஏன் தேவையில்லாமல் டோஸ் வாங்குவானே? அது சரி, இந்த ஆட்சியை 2026 நல்ல டோஸ் வாங்கத்தான் போகுது. உங்களுக்கு அடி கொஞ்சம் முன்னாடியே விழுந்துருச்சு. அப்படித்தான்.